உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்கள் அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? எப்போவுமே கதாநாயகனாக கூட நீங்கள் சினிமாவில் இருக்கலாம், ஆனால் வில்லங்கிட்ட அடி வாங்காமல் இருக்க முடியாது. இந்த 7.5 வருஷம் படாத பாடுபட்டுட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு அதிபதி அவர் தான், அவரே ஒரு குத்திட்டு போயிட்டார். ஆனால் ஒன்று என்னென்னா போயிட்டார். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அப்பா இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காட்டில் மழை என்ன கண்டக சனி, அந்த சனி, இந்த அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார். எல்லாத்தையும் ஏன் இப்போயே யோசிக்கிறீங்க? இந்த 2.5 வருஷம் ஜாலியாக இருக்கீங்க. 7.5 சனி முடியுது. புதிய வேலை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், திருமணம், தடைப்பட்ட வேலைகள், அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஜம்முன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம், அதெல்லாம் செய்யுங்க. ஜம்முன்னு ஜெயிக்கலாம். நீங்களாக கற்பனையை வச்சு அவன் எப்படி சொன்னான், இவன் எப்படி செஞ்சா, அதெல்லாம் வேணாம். இனிமேற்பட்டு தொட்டது தொடங்கும், கேட்டது கிடைக்கும். வெற்றி உங்கள் பக்கம். ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஏன்னா இந்த ஆரோக்கியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர் உடம்பை கெடுத்துட்டு போயிட்டார். நிறைய கீரை, பேரிச்சம்பழம், பால், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடந்த 7.5 வருஷத்தில் எப்படா முடியும்னு நாளையும் பொழுது எண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க மகர ராசிக்காரங்க. என்னோட கண்ணோட்டத்தில், என்னோட அனுபவத்தில், சொந்த அனுபவத்திலே சொல்லுவேன், ரொம்ப லவ்வபிள் பீப்புள் கன்னிராசிக்காரங்க. ரொம்ப ரொம்ப இனிமையானவர்கள்னு சொல்லலாம். அது எப்போ செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டால், இனிமையான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய முகம் இனிமையாக இருக்கும். அப்போ இந்த இனிமையானவர்களாக இருந்து கடந்த 6-7 வருஷங்கள் இனிமையே இல்லாமல் போச்சு, காஞ்சி போயிட்டாங்க பாவம். இப்போ உங்களுடைய சுயமான சொந்தமான குணத்திற்கு ஏற்றதான ஒரு வாழ்வை துவங்குவதற்கு இந்த 7.5 சனியின் முடிவு என்பது பிரமாதத்தை கொடுக்க போகுது. அப்ப 7.5 சனி முடிஞ்சு போச்சுங்கிறதே ஒரு நல்ல செய்தி தானே. நல்ல செய்தி தானே. அதுலயும் குறிப்பாக சொல்ல போனா இளைஞர்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு கல்யாண வயசுல இருந்திருப்பாங்க, கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருந்து ஏதோ ஒண்ணுல தட்டி போகும். இப்ப டப்புன்னு கல்யாணம் நடந்துரும். இளம் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் குடும்பத்தை சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். இந்த 3ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கிற போது பயணங்கள் வெற்றி பெறும். உதாரணத்துக்கு டிரைவரா வேலை பார்க்கறவங்க, பைலட்டா வேலை பார்க்கறவங்க, இந்த பயணங்களவே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லாத இன்னும் சொல்ல போகணும்னா ஆயில் பிசினஸ் பண்றது, சொந்த தொழில் பண்றவங்க, பொட்டி கடை, பெரிய கம்பெனி, இப்படி தன்னை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட இந்த 7.5 சனி முடிவு என்பது மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கும். இப்போ சிம்பிளா சொல்ல போகனா, இந்த 7.5 சனி என்பது கடந்த 7.5 வருஷமா பாத்தீங்கன்னா விதையை ஊனிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒண்ணு கூட முளைக்கல, இல்ல மரமாகல. இப்ப கண்டினியூவா எல்லாமே முளைத்து விருட்சங்களாக மாறும். இப்படிப்பட்ட வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு, ஆண்கள், பெண்கள், இளைஞர்களுக்கெல்லாம் பிள்ளை பேரு, பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்றது. இப்ப சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பென்ஷன் ஆகி வந்த பணத்தை வச்சிருப்பாங்க. இந்த பையன் திடீர்னு அமெரிக்காவுக்கு போறேன், எனக்கு அனுப்பி வைங்கம்பா, இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆவாங்க. இப்படிப்பட்ட அது நல்லதுக்கு தான் போய் நடக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு கை நீட்டி செய்கின்ற உதவிகள் அத்தனையுமே மற்றார்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கும். பயமில்லாமல் உதவி பண்ணலாம். இதுல கண்டிப்பா சொல்லணும்னா, இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் இருக்க போகுது. இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. இன்னும் சொல்ல போனா உடல்நிலைகள்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்லா சாப்பிடலாம், நல்லா பசிக்குது. இப்பதான் உண்மையா ஒரு டாக்டர் நல்லவர் கிடைச்சிருக்கிறாரு, இப்பதான் ஒரு மருந்து கிடைச்சிருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நல்லா இருக்கிறேன், இப்படி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இந்த அமைப்புல இவங்க மகரத்துல பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா, மகரத்துல பிறந்தவர்களுக்கு
பிள்ளைகளுக்கு சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் வரும், கருத்து பேதங்கள் வரும். நீங்க ஏதாவது சொத்து சுகம் இருந்து பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னா கட்டாயமாக இந்த மீனத்துல சனி இருக்கின்ற இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ள நீங்க மனசார ரெண்டையும் பிரிச்சு, இந்தாம்மா நீ இதை வச்சுக்கோ, இந்தாப்பா நீ இதை வச்சுக்கோன்னு பிரிச்சு கொடுத்துட்டு போறது உத்தமத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா செய்வாங்க, செய்ய வேண்டிய கட்டாயங்கள் நிகழும். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தப்பா போக வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதுலேயும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த சொந்த தொழில் பண்ணி பெரிய லெவல்ல கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய தோல்விகளிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவாங்க. வராத போன பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிக்குவாங்க, புதுசா ஆர்டர் கிடைக்கும். இப்படி பல வழிகள்ல நல்ல முன்னேற்றம். இந்த மகரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு நான் முதல்ல சொன்னேன், ரொம்ப இனிமையானவங்கன்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் சொன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை போய் பார்த்துட்டு வரணும். நல்ல அலங்காரத்துல காலையில போய் அந்த எர்லி மார்னிங் தரிசனம், அந்த பசுமாடு யானை எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து அழகா ரசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்பது உண்மையாகவே ரொம்ப கொண்டாடி மகிழக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்களை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லி ஆகணும். இது உங்களுடைய வீடாக இருந்தாலும் சனி பகவானை பொறுத்தவரை எப்படின்னா, என் ராசி தான் நீ பிறந்திருக்கிற, ஆனால் மற்றவங்களாம் ஒழுங்குபடுத்திடுவேன், நீ முதல்ல ஒழுக்கமாக இரு. நீ ஒழுக்கமாக இல்லைன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன். எப்படி? நான் சனியுடைய வீட்டில் பிறந்துட்டேன், சனியுடைய ஆதிக்கம் எனக்கு இருக்குது, அந்த திமிர் மட்டும் வரவே கூடாது யாருக்கும். சரிங்களா? சனி வந்து கொடுப்பாருங்க, சனி மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிங்களா? சனியை கொடுப்பார், ஆனால் ஒழுக்கமானவர்களுக்கு கொடுப்பார். நீ நேர்மையாக செயல்படுகின்ற போது நல்லதை கொடுப்பார். மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு. புரியுங்களா? மகர ராசியில் பிறந்த அனைவரையுமே திறமைசாலியாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. புரியுங்களா? நினைச்சதை சாதிச்சே ஆகணும், அதில் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு அழுத்தமானவர், அவர் மந்தகாரகன், நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்தி படைத்தவர் மகராசி. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பாத சனியாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். முதல் சுற்று முடிஞ்சது, இப்போது 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 7.5 சனியுடைய காலகட்டம் முழுமையாக நிறைவு பெற்று 3ஆம் இடமான சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவான் போகிறார். இது இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைக்குரிய காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன துரும்பாக இருந்தாலும் சரிங்க, கையில் எடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க. இப்போ உங்களை ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன். எதுக்கு ஓட்டப்பந்தயம்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் ஓடுறீங்களோ அந்த இடம் பூரா உங்களுக்கு சொந்தம். புரியுங்களா? அப்போது நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு லாபத்தை கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்க போகிறேன். அப்போ முயற்சியும் உழைப்பும் உங்களிடம் இருக்குது. அதற்கேற்ற லாபம் இப்பொழுது 3ஆம் இடத்தை சனி கொடுப்பார். தடைகளை எல்லாம் உடைத்து முயற்சிகளை வெற்றியாக்கி நினைப்பதை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தியினை, திறமையினை, யோகத்தினை 3ஆம் இடத்தை சனி கொடுப்பார். இது வந்து பொதுவான விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைக்குரிய இடம். தைரியம் வந்துடுச்சு, துணிச்சல் வந்தாச்சு, எடுக்கிற காரியெல்லாம் வெற்றி. நான் வந்து 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பேன். உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நான் சோதனை வைப்பேன், இல்லை உன் பூர்வீக சொத்தில் ஏதாவது சோதனை வைப்பேன், இல்லை நீ அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு காதலை கொடுப்பேன், நீ அங்கே போய் மாட்டிக்கிட்டு சங்கடப்படு. புரியுதுங்களா? எல்லாமே எப்படின்னா ஒரு வட்டம் தான் அது. 5ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு. இவ்வளோலாம் இருக்குது, அப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் உன் அடியில் வந்து விழுந்துட்டேன், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய மனிதனுடைய காலடியில் போய் விழுகின்ற நிலையும், தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலையினையும், வழிபாட்டை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலையினையும் இந்த 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த மகர ராசினருக்கு சனி பகவான் கொடுப்பார். அப்போது ஆலய வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் பார்வை, அது 12ஆம் இடத்துக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அயன சயன ஸ்தானமும் அதுதான், படுக்கையறை. புரியுங்களா? அப்போது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ எந்த அளவிற்கு இவர்கள் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு 3ஆம் இடத்து சனி யோக பலனை கொடுப்பார். இது அடிப்படை, இது புரிஞ்சுக்கணும். நம்ம 3ஆம் இடத்து சனி எல்லாம் கொடுக்க போகிறாரு. இப்போ பணம் வரப்போகுது, செல்வாக்கு அதிகரிக்க போகுது. அந்த எண்ணத்தோட, அந்த நிலையோட இவர் தவறு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அங்கே சங்கடத்தை உண்டாக்கிடுவார். அப்போ இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது.
புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெயிக்கணும். இப்போ மகரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போது 7லேருந்து விலகி போகிறாரு, 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இவங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் நம்ம சொல்லணும். ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. 3லேருந்து 5 பார்ப்பாரு. இந்த 5 பார்க்கும்போதெல்லாம் இந்த புதிய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்காரங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். புதுசாக இந்த குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதே சமயம் அந்த மகரத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த சனி பகவான் வந்து மகரத்துக்கு ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாக அது பாத யாத்திரை, இவங்க போகிறது 5, 9. 5, 9ங்கிறது இந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்க, தந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க தன்னோட குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இப்போ குழந்தை வந்து கேட்குது, அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் உடனே என்ன பண்ணணும், வாங்கி கொடுக்கணும். அதுவே இதுக்கு பரிகாரம். அதை விட்டால் இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து வீட்டு பெண் வந்து அப்பா எனக்கு வந்து ஒரு கம்மல் வாங்கி கொடுங்க, ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவங்க குழந்தைகள் கேட்கறதையும் தன் தந்தை கேட்கறதையும் மறுக்காம இந்த மகர ராசிக்காரங்க பண்ணினாவே, அல்லது தன் குருநாதர்கிட்ட, இது வந்து குருநாதர்கிட்ட போக வேண்டிய காலம். நீங்க யாரோ ஒரு குருநாதர் உங்க லைஃப்ல இருப்பாங்க, அந்த குருநாதர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம், அந்த குருநாதர் காலை பிடிச்சிங்கனாவே, ஏன்னா 5, 9, 12 குருநாதர் காலை பிடிச்சாவே அல்லது தந்தையின் காலை பிடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த மகரத்துக்கு இந்த டைம் அதிர்ஷ்டமான காலம், அதிர்ஷ்டம் அருமையாக வரும். இந்த சனி பயிற்சியோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் மகர ராசி தான். அவங்களுக்கு தான் 7 உடப்போகுது. ஆக்சுவலாக அவங்க தான் பெரிய விடிவு காலமாக இருக்கும். தேவையில்லாத இடத்துல போய் சிக்கியோ, இல்லை பணத்தை கொடுத்தோ, இல்லை படம் எடுக்க வந்தோ, இல்லை வந்து தொழிலை போட்டோ, இல்லை வந்து ஒரு பெரிய நகைகள் மீது போட்டோ கன்ஃபார்மாக ஜெயிக்கும்னு நம்பி கட்டடத்தில் போட்டு, இல்லை பணத்தை எங்கேயாவது போய் லாக் பண்ணி இந்த 7 வருஷமாக போராடி வைப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 7 வருஷமாகவே போராடி வைப்பாங்க. ஆனால் வருமானம் பக்கம் வந்துட்டே இருக்குங்க, சமாளிப்பாங்க. ஆனால் முதலே ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அது திணறுவாங்க. இது வந்து இதில் ஓப்பன் ஆகும். பேர்பட்ட அவங்க இன்னும் வெளியிலலாம் நம்ம வெளியில் சொல்கிறது இல்லை. சூப்பர் ஸ்டார் அவருக்கே 7 நடக்குது. ஆனால் பல கோடி சம்பாதிச்சேன்னு இதுதான் வெளியில் நேம் இருக்கும். உள்ளுக்குள்ளே அவரோட மன குமர்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதுலையா எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் லாக் ஆகிருக்கும். என்னோட கணக்கு பிரகாரம் இப்படி வெளியிலே வராமல் கூட இருக்கலாம். அவரா வாய் திறந்து சொன்னாலோ, இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க வாய் திறந்து சொன்னாதான் இது வெளியில் தெரியும். அப்படி எங்கேயாவது இடத்துலையும் கூட பணம் லாக் பண்ணியிருக்கலாம், கொடுத்து இருக்கும். லாக் இடத்துல போய் அவையே சிக்க வச்சிருப்பார். இது உண்மைன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்த இதுக்கப்புறம் உடஞ்சி வெளியில் வருவார். அந்த பணம் ரிலீஸ் ஆகிடும், இல்லை அந்த சொத்து ரிலீஸ் ஆகும். சொத்துனா வெளியில் தெரிஞ்சுக்கும், பணம் தான் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கணும், தப்பிச்சு வைப்பார். இப்போ தப்பிச்சுடுவார். இந்த 5ல் போனோன்னு இந்த 7 விட்டோன்னு கண்டிப்பாக வேலை செய்யும். இதுலேருந்து தப்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி. உத்திராட நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். அவிட்டம் 1ஆம் பாதம் வரைக்கும் தான். 2ஆம் பாதம்னா கும்பம். இந்த 3 பேருமே வந்து 3 விதமான சூரியனும் சந்திரனும் செவ்வாயும், இந்த 3 விதமான நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரங்களில் மலை மேலே போய் ஒரு சூரிய பகவானை கும்பிடுவது, அது சிவன் கோயிலுக்கு போய் நின்று கும்பிடுவது நல்லது. சந்திரன் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதே திருவண்ணாமலைக்கு போகலாம். இவங்க வந்து திருப்பதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவது நல்லது. அவிட்டம் முருகனை பார்த்து கும்பிடுவது நல்லது, இல்லை ஒரு சிங்கம் வச்ச சாமியை கும்பிடுவது நல்லது. இனி வர காலகட்டம் அவங்களுக்கு 7.5
இன்னும் 30 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால் இனி 30 வருஷம் கழிச்சு வரக்கூடியனால அவங்களுக்கு 30 வருஷம் இந்த 7.5 பிரச்சனை வைக்காது. ஆனால் அஷ்டம சனி அதெல்லாம் வரும். இந்த 7.5 பெருசாக பாதிக்காது. யாருக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்தாக இருந்து தப்பிச்சாங்களோ, யாரெல்லாம் நுனி அளவில் தப்பிச்சாங்களோ அவங்கெல்லாம் இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 7.5 தானே நடக்கும். 7.5 ஒரு உயிரை காப்பாற்றும். ஆனால் 7.5 விட்டக்கப்புறம் தான் உயிர் எடுக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, நமக்கு இனி ஒரு யோக காலம் வந்துடுச்சு, ஆஹா ஒவ்வொன்று அவங்க மைண்ட் செட் ஆகி வேகமாக போவதோ இல்லை அதிபயங்கரமான விளைவுகளை சந்திப்பதோ இல்லை அதிபயங்கரமான பானங்களை உட்கொள்வதோ கூடாது. ஓகே. ஸோ இவங்களுக்கு பரிகார ஸ்தலம்னா என்ன ஸ்தலங்கள் வந்து சிறப்பாக இருக்கும்? சிவனை கும்பிடுவது நல்லது, திருவண்ணாமலைக்கு போவது நல்லது. உத்திராடமாக இருந்தால் ஒரு சிவன் கோயிலுக்கு மேலே மலை மேலே நின்று கும்பிடணும். திருப்பதிக்குன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கும் போய் கும்பிடணும். திருப்பதி மலை மேலே போய் நின்று கும்பிடணும். அது எந்த நாள் வேணாலும் போகலாம், தன் நட்சத்திரம் அன்னைக்கும் போகலாம், இல்லை நிலா பௌர்ணமி காலத்தில் போனால் இன்னும் நல்லது. அவிட்ட நட்சத்திரம்னா சிங்கம் வச்ச சாமி கும்பிடணும்.